சுற்றுலா தலங்களில் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் நோக்கில் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக தமிழக அரசால் கொடைக்கானல் மற்றும் ஊட்டிக்கு இ பாஸ் நடைமுறை ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று வால்பாறை செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கும் இ பாஸ் கட்டாயம் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி நவம்பர் 1 முதல் வால்பாறைக்கு செல்லும் பயணிகளுக்கும் இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்தது. இதற்காக பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியார் வனத்துறை சோதனைச் சாவடியில் வருவாய்த்துறை மற்றும் வனத்துறை இணைந்த குழுக்கள் பணியில் ஈடுபட்டன. வால்பாறை நோக்கி செல்லும் வாகனங்கள் இ பாஸ் எடுத்துள்ளனவா என சோதனை மேற்கொள்ளப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டது. இ பாஸ் எடுக்காமல் வந்த வாகன ஓட்டிகள் சோதனை சாவடியில் QR கோடு ஸ்கேன் செய்து உடனடியாக இ பாஸ் பெற்று வால்பாறைக்கு அனுமதிக்கப்பட்டனர். இ பாஸ் நடைமுறை முதல் நாளாக இருந்ததால் ஆழியாறு வனத்துறை சோதனை சாவடியில் சிறிதளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதே நேரத்தில் வனத்துறையினர் சுற்றுலா பயணிகள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்து செல்கிறார்களா எனவும் கடுமையான சோதனைகளை மேற்கொண்டனர். இந்த நடைமுறையால் வால்பாறை சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் கட்டுப்பாடான சுற்றுலா பயணமும் உறுதி செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். என் பேர் விக்னேஷ். நாங்கள் இங்கே பொள்ளாச்சிலேருந்து வந்திருக்கோம். வால்பாறை வர்றதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இதுக்கு முன்னாடி ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா வாகன நெரிசலுக்கு வேண்டியும் பாதுகாப்புக்கு வேண்டியும் மலை பாதுகாப்புக்கு வேண்டியும் பார்த்தீங்கன்னா இ பாஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வால்பாறைக்கு இ பாஸ் அப்ளை பண்ணி தான் போகணுங்கிற மாதிரி விதிமுறை அனுப்பிச்சிருந்தாங்க. இன்றைக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அந்த இ பாஸ் நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க வால்பாறைக்கு. இது மூலிமா பார்த்தீங்கன்னா இ பாஸ் நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். இப்போ எங்களுக்கு வெரிஃபை பண்ணி மேலே அனுப்பிச்சிட்டாங்க. இ பாஸ் இல்லாதவங்களுக்கு QR கோடு ஒன்று வச்சுருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணி இ பாஸ் எடுத்துகிட்டு வெரிஃபை பண்ணி அனுப்புகிறாங்க. பிளாஸ்டிக் கொண்டு வந்திருக்குமா, மது பொருட்கள் கொண்டு வந்திருக்குமா அப்படின்னு பார்த்து வெரிஃபை பண்ணி அனுப்புகிறாங்க. இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது.